கல்யாணம் முடிச்சிட்டு வெளிநாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். கல்யாணம் முடிச்ச பொம்புளைகள் கட்டாயம் இந்த பதிவை பாருங்க. சில நேரத்தையில பாக்குற நீங்க என்னை விட வயசுல கூடி நாக்களா இருப்பீங்க. ஆனா இதே தவிர இப்ப நீங்களும் செஞ்சிட்டு இருப்பீங்க. நாம எல்லாரும் மிஞ்ச நம்மட பொண்டாட்டி பிள்ளைகள் குடும்பம் குட்டி நல்ல அழகா சந்தோஷமா திண்டு குடிச்சிட்டு இருக்கணும் என்றதுக்காக வேண்டித்தான் இஞ்ச கிடந்து மாடு மாறி பாடுபட்டு உழைக்கும். இது நாம அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமைகள்ல ஒன்று. இது போக நம்மளுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு. ஒரு பொம்புளைக்கு கல்யாணம் முடிக்க முதல் நலவு கெடுதி சந்தோஷம் துக்கம் எல்லாத்திலையும் எப்படி உம்மா வாப்பாவை ஞாபகம் வருதோ அதே மாதிரி தான் கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு நலவோ கெடுதியோ சந்தோஷமோ துக்கமோ உடனே மைண்டுக்கு வர்றது புருஷனை தான். உண்மைக்கு எஞ்சிருக்கிற நாம 1008 யோசின 10,000 சிக்கல்ல நம்ம இருந்துட்டு இருப்போம். அதே நேரத்தில தண்ட பொண்டாட்டிக்கும் இப்படியான பிரச்சனைகள் சிக்கல்கள் இருக்கும் என்றதை நம்ம ஏன் உணர மறந்தோம். நமக்கு மாச கடைசியில செலவுக்கு எப்படி சிக்கல் ஆகுதோ அதே சிக்கல் தண்ட பொண்டாட்டிக்கும் இருக்கும். புள்ள என்னமாலும் ஒன்று செஞ்சுட்டு வந்திருப்பான். ஊட்ட என்னமாலும் ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். இதெல்லாம் கோல் எடுத்து பேசுற டைம்ல சில நேரத்தில பிஸியா இருக்கிற டைம்ல கோல் வரும், தூங்குற டைம்ல கோல் வரும். இந்த மாதிரி கட்டத்தில எல்லாம் நான் சிலாக்களை கண்டிருக்கேன். பொண்டாட்டிக்கு எரும மாடு கழுத முதலாவது எரும மாட்டுக்கும் கழுதைக்கும் வாழ்க்கப்பட்ட நம்ம யார அறிப்போம்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். தூங்குற டைம் வேலை டைம் தெரிஞ்சும் அந்த கோல் வருதுன்னு சொன்னா ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்க போய்த்தானே அந்த கோல் வருது. இதை கூட நம்மளால புரிஞ்சு கொள்ள இயலாதா? ஒரு சிலாக்கள் லவ் பண்ற டைமுக்கு எத்தனை மணிக்கு மெசேஜ் வந்தாலும் எத்தனை மணிக்கு கோல் வந்தாலும் உடனே ரெஸ்பான்ஸ். கல்யாணம் முடிச்சு விஷயம் எல்லாம் முடிஞ்சுன்னு சொன்னா தூங்குற டைமுக்கு கோல் வந்தா தூக்கம், வேலை டைமுக்கு கோல் வந்தா வேலை, மத்த டைமுக்கு கோல் வந்தாலும் சொன்னா கொஞ்சம் வெளியால போயிட்டு இருக்கேன் இல்லாட்டி பொடிய மாறுற ரூம்ல இருக்கேன். இப்படி ஒரு பதில். பொண்டாட்டிக்கு உழைச்சு கொடுத்தா மட்டும் போதுமா? உழைப்ப மட்டும் நாடி இருக்கிற ஒரு சில பொம்பளையாலும் இருக்கிற. ஆனா அது மிகவுமே குறவு. உழைச்சு கொடுக்கறது நம்ம அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல ஒன்று. இது போக நம்மளுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு. அவளோட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும். அவளுக்கும் 1000 பீத்தல் இருக்கும், நிறைய பிரச்சனை இருக்கும். கொஞ்சம் அதையும் கேட்டு நம்ம ஆறுதல் அறிக்கணும். வெறுமனே பொண்டாட்டின்றது சுகத்தை எடுத்துட்டு உருற ஒரு பொருள் இல்லையே. குடில்ல தான் வாழ்ந்து சம்பளோட சோறு தின்றன்னு சொன்னாலும் கோபமான கணவனையும் சிரிக்க வைக்கிற மனைவி, தந்தையின் இடத்தை நிரப்பிய கணவன் இருந்தன்னு சொன்னா அந்த வீட்டுல சந்தோஷம் இருக்கு. நாம உழைக்கிறது நம்மட குடும்பத்துக்காக வேண்டி இருக்கிற நேரத்தில தன்னோட குடும்பத்துக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி அவங்களோட மனசுட்டு பேசி நாம் இருவரும் தொலைவில் இருந்த போதிலும் மனதால் ஒன்றாகவே உள்ளோம் என்று ஒத்தருக்கு துணையாக இருக்கலாதா? இப்போ ஒரு சிலாக்களோட மைண்ட் வைஸ் இருக்கும். எப்படின்னு சொன்னா நம்மளுக்கு இஞ்சரிக்கிற வப்பாட்டியோட டைம் பாஸ் பண்றதுக்கு டைம் இல்லாம இருக்கி அதுக்குள்ள இவளோடையும் பேசணுமான்னு சொல்லி சில நேரத்தில நம்மளே தான் நம்மட ஒரு சில செயற்பாடுகளால நம்மட வாழ்க்கைக்கு குழிய தோண்டிக்கிறது. தான் தண்ட பொண்டாட்டிக்கு துரோகம் செஞ்சுட்டு தண்ட பொண்டாட்டி தனக்கு துரோகம் செய்யப்படான்னு எதிர்பார்க்கறதுல என்னோட